வணக்கம். பைபிள்லையா இருக்கட்டும், திருக்குறள்லையா இருக்கட்டும், all our scriptures, all our elders have always said, சோம்பேறித்தனம் அதை விட ஒரு பெரிய குற்றம், பாவம், சின் கிடையாது அப்படின்னு. Let's take a counter view and analyze it a little. கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். லேசி அப்படிங்கிற வேர்டை நீங்கள் மீனிங் தேடிட்டு போனீங்கன்னா 2 types ஆஃப் மீனிங் கொடுக்குறான். முதல் டைப் வந்து இட் இஸ் அ டிஸ்அப்ரூவிங் மீனிங், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மீனிங் இது. நாட் willing டு ஒர்க் ஆர் யூஸ் எனி எஃபர்ட், வேலை பண்ண மாட்டோம் யா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது. there is another meaning, there is an approving meaning too, which is slow, relaxed. Get that straight. There are 2 approaches to understanding lazy. இவர் பேரு ஃப்ராங்க் கில்பிரெத். மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் ஒன் ஆஃப் தி பில்லர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். 120 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவர் இவர். ஸோ ஒன் திங் he did was research deeply into how work really gets done. டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி அப்படின்னார். எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு வேலை, எந்த எந்த செயல்களை செய்து, நகர்வுகளை செய்து முடிக்கிறார்கள். செவுரு கட்டுறானா, இங்கேருந்து எடுத்துட்டு போய் இங்கே வைக்கிறானா, இங்கேருந்து எடுத்துட்டு போய் அங்கே வைக்கிறானா, அதுக்கு அடியில் அது போடுறானா. conveyor belts and repetitive and all those studies he did. People aren't happy about much of the science that he came up with. In fact, repetitive stress injuries, depression, idella we can thank Mr. Gilbreth for it. But he did a lot of research on optimization. And the machine shop liyum and the factory liyum and the conveyor belt liyum, how do we optimize அப்படினு நிறைய ரிசர்ச் பண்ணார். நான் இவரை பற்றி பேசினதுக்கு முக்கியமான காரணம், இவர் அப்படியே உதிர்த்துட்டு போன ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கொட்டேஷன். This is what our man said. He said, I choose a lazy person to do a hard job. கடினமான வேலை ஒன்று பண்ணணுமா, சோம்பேறியை கூப்பிடு. ஏன்னா சொன்னதை செய்யாமல் அவன் வந்து இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, இதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, இதை எப்படி, he will look for an easier way to do it and he'll surprise you அப்படின்னு சொன்னார். பில் கேட்ஸ் கூட இதை சொன்ன மாதிரி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். பட் இட் கம்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் கில்பிரெத். A lazy person will find an easy way to do it. இவர் பேர் லாரி வால். Perl அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபாதர். இவர் வந்து ஒரு ப்ரோக்ராமர்னா 3 விஷயம் இருக்கணும்பா. There are 3 defining characteristics of an amazing programmer அப்படின்னு சொல்லிட்டு he says first one is laziness, and then there are 2 more, which is impatience and hubris. We'll come to that probably in some other quotidian. Why does he say a programmer has to be lazy? He says the programmer has to be creatively lazy, productively lazy, because இன்னைக்கு நான் இதை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணேன்னா 100 பேர் என்ன இதை ஏன் பண்ண, இதை எப்படி பண்ண, இது எனக்கு புரியலையே, இதை எப்படி நான் பெருசு பண்ணுறது அப்படின்னு என்னை கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அண்ட் ஸோ லெட் மீ டூ தட் லிட்டில் ஒர்க் நவுங்கிற லேசினஸ் இருக்கணும். தட் இஸ் வாட் ஹீ சேஸ். Lazy. Write 1 documentation so that you can save yourself from 100 questions. Make it modular, make it extensible so that you don't have to work again when somebody else comes with some other requirement. That is productive laziness. That is proactive laziness. Lazy loading அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வெப்சைட்டை பார்க்குறீங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப ஹெவி இமேஜஸோடு வருது. ஆனால் கூட இன்டர்நெட்டில் ரொம்ப வேகமாக அந்த வெப்சைட் உங்கள் ப்ரௌசரில் லோட் ஆகிறதுக்கு காரணம் நோ மேஜிக்.
Not because the internet is fast. No. It's because the web page is smart enough to load only what is needed. அதுக்கு பேர் லேசி லோடிங் அப்படிம்பாங்க. உங்கள் விண்டோவில் தெரியக்கூடிய பெரிய இமேஜஸை மட்டும் லோட் பண்ணிட்டு something that's further below, many scrolls below, you might not even get there. Why should I load it? I'll leave it. If you come there, I will just in time get that image. உங்கள் முன்னாடி காட்டுவேன். லேசி லோடிங். கம்பைலர்ஸ், ப்ரோக்ராமிங் கம்பைலர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதில் லேசி இருக்குது. லேசி எவாலுவேஷன் அப்படின்னு பேர். கொஞ்சம் அது ஆங்கிலம் மாதிரி தான் இருக்கும். இந்த ஜாவா ஸ்கிரிப்டை படித்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது தான் முதல் லைன். சம் ஃபங்க்ஷன் 3,3+2. 3+2ங்கிறத அனுப்புகிறேன், ஒரு பெராமீட்டரை அனுப்புகிறேன் அந்த மேலே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு. நீ சுறுசுறுப்பான ஈகர் கம்பைலராக இருந்தேன்னா, ஓ 3+2 3+2 5 அப்படிங்கிறத முதல்ல பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே மேலே போகும். மேலே போய் பார்த்தா அந்த ஒய்ங்கிற அந்த பேராமீட்டரை யூஸே பண்ணல. ரிட்டர்ன் x+1. தேவையில்லாமல் வேலை பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர், அந்த கம்பைலர் உங்களுக்கு ஆன்சரை கொடுக்கும். லேசி கம்பைலேஷன், லேட் கம்பைலேஷன் இஸ் a new trick many software programming languages today use to optimize your code even further. தேவையில்லாததை தள்ளி போடு, உடனே தேவைன்னா மட்டும் பண்ணுங்கிறது இதோடைய ஸ்டைல். லேசி டெவலப்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஒர்க் கொடுத்தோன்னா அஜைல் மேனிஃபெஸ்டோவில் நம்ம முன்னாடி கூட பார்த்துருக்கோம். வாட் ஆர் தி டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் an agile ப்ராஜெக்ட் அப்படின்னா, யூ ஷுட் ஸ்ட்ரைவ் டு மேக்ஸிமைஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நாட் டன். செய்யாத வேலை எவ்வளோப்பா, அதை எப்படிப்பா மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்? எதப்பா பண்ணாமல் தப்பிச்சிட முடியும்? எதப்பா வேணும்னா அப்புறம் பண்ணிக்கலாம்? that art of maximizing the amount of work not done. அஜைல் மேனிஃபெஸ்டோவில் 12 பிரின்சிபல்ஸ்னால் 10வது பிரின்சிபல் இது. எவ்ரி சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் ஷுட் அடாப்ட் திஸ் அப்படிங்கிறாங்க. when you adopt this, you realize that there is a knotty problem. You don't try to go around the problem and try to fix it. You keep looking at the problem. You remove the unnecessary junk. You try to straighten. You try to look for shortcuts. And then that's when you get the straight line and the idea bulb glows. இவர் என்னுடைய அப்பா. இவருக்கு அவருடைய அப்பா ஒரு நிக் நேம் வச்சுருந்தாராம், சத களவாணி அப்படின்னு. ரொம்ப பெருமையாக சொல்லுவார் எங்கள் அப்பா என்கிட்ட. அது என்னன்னா, ஒரு வேலை எங்களுடைய தாத்தா எங்கள் அப்பாவுக்கு ஒரு வேலையை கொடுத்தாருன்னா உடனே பண்ண மாட்டாராம். இப்போவே பண்ணணுமா, இதை இப்படி தான் பண்ணணுமா, இதை நான் தான் பண்ணணுமான்னு he will ask any number of clarifying questions. உன்கிட்ட கொடுக்கறதுக்கு அப்படின்னு கோவப்படுவாராம் எங்கள் தாத்தா. அதாவது he hoards his fat. தன்னுடைய ஃபேட் கரைஞ்சிடக்கூடாதுன்னு ஹோல்ட் பண்ணுறாராம், களவாணி அப்படின்னு அவருக்கு பேர் வச்சாராம். பட் I think there is a redeeming quality there, because you keep wondering, is this the right way? Can there be a smarter way? Can there be an easier way? அப்படின்னு நான் சொல்லலை. ஹிட்லருக்கு நம்பர் 2 நம்பர் 3 மிலிட்ரி ஜெனரலாக இருந்த எரிக் ஃபான் மன்ஸ்டைன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். டைம் மேகசின் கவரில் வர்ற அளவுக்கு பெரிய அளவு. அவர் he divides people into 4 different types. அவருடைய புத்திசாலித்தனத்தை வச்சும் அவருடைய சோம்பேறித்தனத்தை வச்சும். And he says this is how it should be. The first characteristics is this. So you are stupid and you are lazy. அவனை மிலிட்டரியில் ரெக்ரூட்டே பண்ண மாட்டான். Why would I even have a stupid lazy person? Then we have the stupid and diligent person. கடும் உழைப்பு பண்ணக்கூடிய ஆனால் புத்தி கூர்மை இல்லாத. I would like to shun him because he will do all kinds of mischief. He will do all kinds of unnecessary silly work. அப்படின்னு
இவரை ரொம்ப எடுத்துக்க மாட்டாராம். எடுத்துக்கிட்டா கூட அந்த ஃபுட் சோல்ஜராக வேணால் போடுவாராம். ஜஸ்ட் obey what I tell you to do. Don't ask for the how and the why. Do what. அதுக்கப்புறம் த கிளவர் அண்ட் த ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டம். பட் இந்த மாதிரி கிடைச்சாங்கன்னா தே வில் ப்ராபப்ளி பி தி மேனேஜர்ஸ் ஹூ வில் கிவ் தி கைடன்ஸ் அண்ட் ஹூ வில் ஆல்சோ ஒர்க் ஹார்ட். தே வில் பி தி டீம் லீடர்ஸ் அண்ட் த சார்ஜன்ட்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தேவை என்னுடைய இமீடியட் ஹேண்டிமென் அப்படியா வச்சுக்கிற ஆளுங்க யாரு அப்படின்னா they are the clever and the lazy, because they will be optimizing, they will be finding out. ஏன்னா ஒரு போர் அப்படின்னு வந்துடுதுன்னா no person has enough resources. எந்த சைட்லேயுமே எந்த தரப்புலையுமே உனக்கு போதுமான சாப்பாடு இருக்காப்பா, போதுமான புல்லட்ஸ் இருக்காப்பா, போதுமான ஆட்கள் இருக்காங்களாப்பா, போதுமான குதிரைகள் இருக்காங்களா, they will never say I have everything I need, don't worry. No, they will always want more. இந்த மாதிரி சமயத்தில் I want that optimizing person, I want that lazy person, I want the person who can try and avoid confrontation அப்படின்னு இந்த எரிக் வான் மன்ஸ்டைன் சொல்லியிருக்கார். பட் நீங்கள் அவார்ட் ஃபார் தி லேசியஸ்ட் பர்சன் அப்படின்னு நீங்கள் கொடுக்க போறீங்கன்னா you're going to be disappointed, இல்லையா? Because he's not going to come. You get my point?